ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கொச்சி டே 3 vlog தான் பார்க்க போகிறோம். அலப்பியிலேருந்து 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த மன்ரோ ஐலாண்ட் இருக்குது. அலப்பியிலேருந்து இங்கே வர்றதுக்கு 2 hours ஆயிடுச்சு. இந்த ஐலாண்ட் ஃபுல்லாகவே போட்டில் தான் சுற்றி காட்டுவாங்க. இந்த போட்டில் வந்து ஒரு 8 பேர் போகலாம். ஒரு போட்டுக்கு வந்து 1500 பே பண்ணியிருந்தோம். 3 hours ஃபுல்லாகவே சுற்றி காட்டுவாங்க. இந்த ஐலாண்ட் வந்து 6லேருந்து 7 அடி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. போட் அப்படியே ஸ்லோவாக மூவ் ஆச்சு. நல்ல ஒரு அமைதியான பிளேஸ். நாங்கள் போகும்போது சரியான வெயில். நீங்களும் இந்த மாதிரி மன்ரோ ஐலாண்ட் போகிறீங்க அப்படின்னா வாட்டர் பாட்டில் அப்புறம் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. அப்படின்னா நல்லா சாப்பிட்டுட்டு ஜாலியாக அப்படியே போயிட்டு வரலாம். இந்த ஒரு இடத்துல மட்டும் ஆழம் கம்மியாக இருந்தது. ஸோ நம்ம இறங்கன்னா இறங்கிக்கலாம். என் ஹஸ்பண்டும் என் பையனும் இறங்கி நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. நல்லா வெயில் அடிச்சிட்டு இருந்து திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டு. லைட்டாக தான் ஃபஸ்ட்டு தூரிச்சு. சரி லைட்டாக தானே சீக்கிரம் போயிடலான்னு பார்த்தா சரியான மழை. ஃபுல்லாக நனைஞ்சிட்டே தான் ரிட்டன் வந்திருக்கு. லைஃப் ஜாக்கெட் எடுத்து தலையில் போட்டு கவர் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். செம்ம மழையிலையும் என் பையன் ஜாலியாக உட்காந்து சிப்ஸு சாப்பிட்டுட்டு இருந்தான். நெக்ஸ்ட்டு நாங்கள் போன பிளேஸ் வந்து ஜடாயு எர்த் சென்டர். ஜடாயு போகிறதுக்கு எங்களுக்கு 5:30 கிட்ட ஆயிடுச்சு. இங்கே கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் லைட்டாக மழை அப்படியே தூறிட்டே தான் இருந்தது. இங்கே போகிறதுக்கு வந்து டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு வந்து 550 அந்த ரேஞ்சில் வந்தது. வேர்ல்டுலேயே பிக்கெஸ்ட் ஸ்டாச்சு இது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே போகிறதுக்கு வந்து ரோப் காரில் தான் போக முடியும்.
உள்ள டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு போயாச்சு. ஆனால் நிறைய இடத்துல போய் வெயிட் பண்ணுற மாதிரியே இருந்தது. எல்லா இடத்துலையும் செக்கிங் நடந்துகிட்டே இருந்தது. நான் இப்போ தான் இந்த ரோப் காரில் ஃபஸ்ட் டைம் போகிறேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி போயிருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த கால் தடம் வந்து ராமரோட பாதத்தோட தடம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் வந்து நைட்டு வந்தோம். ஸோ அதனால் அந்தளவுக்கு நல்லா இல்லை. நாங்கள் வந்து பகலில் வந்திருந்தோம் அப்படின்னா வியூ எல்லாமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. மழை வேற லைட்டாக தூறிட்டே இருந்தது. அதனால் ரொம்ப பனிமூட்டமாக இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.